சரி, அண்ணன் தம்பி எல்லாம் எங்க இருக்காங்க? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியா? எந்த தோட்டத்துல? கண்ண முடிக்கா? இப்ப நீங்க போட்டிருக்க இடம் கொஞ்சம் அம்சத்துல குறைவு. போட்ட பணமெல்லாம் தோத்து போயிட்டீங்களே. கொஞ்சம் பாறையா வந்துருச்சு. என்ன பொடிப்பாறையா வந்து சேர்ந்துருச்சு. கொஞ்சம் சதுப்பு ஈரமா இருந்தாலும் தண்ணி இருக்குன்னு ஏமாந்து போயிட்டியா? கால் விட்டுவாங்க. இன்னொரு தப்பு. வரலாம். இங்க இருந்து போனோடனே உள்ளுக்கு போய் ரைட் சைடுல அந்த மூலையில போடு. 460 அடியில தண்ணீர் வரும். வெத்தியா இருக்கும். அந்த பணம் உனக்கு கிடைச்சாச்சு போகலாம். போ கருமசாமி, தாளூர் பட தம்பி, என்னடா விஷயம் உனக்கு? குலதெய்வம் எங்க இருக்கு? அப்படியா? சொந்த ஊரு? அப்படியா? கால் வந்து ஜல் 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 ஜல். உங்க வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல வந்து குதிரை ஓடுற மாதிரி ஜலங்க சத்தம் கேட்கும். இப்ப அதெல்லாம் கேட்கற. ஒரு நேரத்துல உங்க சாமி அங்காரமா வர்றது மாதிரி ஒரு உணர்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் சாமியை கட்டிட்டாங்களா, இல்ல நாம சாமியை வச்சு விலகி நிட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. கால் வந்து இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில முடக்கம் இருக்கு. இந்த முடக்கத்துக்கு காரணம் செய்வினைகள் காரணம். இதை தீர்த்து உனக்கு தெளிவுபடி தரேன். உன் தெய்வத்தை துறங்க வச்சு தரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார். வெத்தியா நடக்கும் எல்லாம். சந்தோஷமா இரு. இந்த பணத்தை வச்சுக்கா. ஐஸ்வர்யமா வா, போயிட்டு வா, ஓடு. கருமசாமிக்கு வெள்ளி. பெங்களூர் பெங்களூர் இந்தாங்க. குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். நீங்க குழந்தைக்கு தானே நெல் அப்படி. என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? பெங்களூரா உனக்கு? கல்யாணம் முடிச்சிட்டியா? மனைவி எங்க இருக்கா? சரி, ஓகே. பாப்பா உட்கார முடியுமா? முடியும். கண்ண முடி உட்காரு. அறகுறையான மனசு இருந்தா என் முன்னால உட்கார வேண்டாம். தெளிவா உட்காரு, தெளிவா உட்காரு. சம்பளம் போட்டு உட்காந்தா எதிக்க வேண்டாமா? சண்டை போடுற நீ. கண்ண முடிக்காங்க. சயின்டிபிக்கா எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாத்துலயுமே நெகட்டிவா இருக்கு. சாமி குழந்தை கொடுக்கும்னு சொல்லுதாங்க. அப்படி நடந்தா ஒரு பெரிய மிராக்கள் தான். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஆனா சாமி கொடுத்துருதுன்னா இந்த உலகத்திலே அவர் தான் கடவுள்னு நான் முடிவெடுத்துக்கிடுவோம்னு உன் உண்மனம் பேசுது. உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். இப்படி உள்ளவங்கள்ட்ட தான் நான் ஜெயிச்சிருக்கேன். குழந்தைய கொடுத்து எடைக்கு எடை காணிக்க வாங்கியிருக்கேன். உங்ககிட்டையும் ஜெயிப்பேன். உன் வீட்டில் பிறக்க போறது ஒரு பெண் தெய்வம் குழந்தையா பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறப்பா. என்ன பேர் வைப்ப? இந்த விசாலாட்சின்னு பேர் வை. வெற்றி உண்டு. இந்த மகா சக்தி சுரூபமா இருப்ப. உனக்கு பணம் நிறைய கிடைக்கும். பூரண நம்பிக்கை உன் இதயத்தில் நான் குடியிருப்பேன். சென்றுவா மகனே, வென்றுவா. அடுத்து பேசுவோம். இன்னைக்கு ஒரு கல்ல 9 மாங்காய் எரிய பார்க்க போய் நீ. அடுத்து குழந்தை தோந்தமா வாமா, கால் வந்துட்டு வா. தங்க பையன் நல்லது தானே? அதுக்கு என்ன ஒண்ணுமில்ல, அக்கா தானே. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. என்ன நீ அறகுறையா மனத்துல அதெல்லாம் பாசத்துல சொல்றதா இருக்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எப்பேற்பட்ட நோயவும் மனசால தீர்த்தரலாம். தம்பி, நீ படிச்சிருக்கியா? அண்ணன் படிச்சிருக்கா? அதை பத்தி நீ முன்னாரவா. எப்பேற்பட்ட நோயவும் மனதால என்ன செய்யலாம்? தீர்த்தரலாம். உள் மனசு வந்து தெளிவாயிடுதுன்னா புற மனசுல இருக்கக்கூடிய நோயெல்லாம் என்ன செய்யும்? விலகி போயிடும். சைக்காலஜி படிச்சு போய் நினைக்கிறேன்.
இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன், அவ்வளவுதான் விஷயம். உன் வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன் மன்னவனுடைய அடிமனமும் உன்னுடைய ஆழ்மனமும் எதிர்மறையாக திரும்பி இருக்கு. உன்னுடைய ஆழ்மனசும் அவனுடைய ஆழ்மனசும் இப்படி இருக்கு. இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கு. அவன் மனசு சரியாயிடுதுன்னு சொன்னா உன் மனசு ஈக்குவல் ஆயிடும். இந்த ஆழ்மனம் ரெண்டும் முதல்ல சரியாகிவிட்டால் கர்ப்பத்தில் குழந்தை தானாக ஜனனமாகிவிடும். அதனால முதல்ல மனதை சரியாக்குவோம், அடுத்து கர்ப்பத்தை கொடுப்போம். கால் விழுட்டுவான். என்னடா நல்ல யோசனையா? இருக்கவரை சம்பாத்தியத்தை பண்ணி சாப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது தப்பு. இந்தா மனமே இறங்கி வா, இந்தா அப்படி இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. அவன் மனசு மாறும், குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பேலா பிறப்பான். என் பேரு கருப்பண்ணன் ஐஏஎஸ்ன்னு வச்சிரு. போ அசத்து போ. கருப்பசாமிக்கு அடுத்து அதே பெங்களூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. பிள்ளைய பத்தி கேட்டது யாருப்பா? என்னம்மா சௌக்கியமா? பெங்களூரா? பக்கத்துல எதுவும் டிஃபன் சென்டர் இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல? உங்க வீட்டு பக்கத்துல எதுவும் டிஃபன் சென்டர் இருக்கா? டிஃபன் கடை? கால் வந்துட்டு வா. அடையாளம் போய் பார்த்தேன், அதான் கேட்டேன். என்னையா பிள்ளை நீங்களா? எப்படி இருக்குது மனசு? பக்கத்துல வரலாம்ப்பா. பிழைக்க போற இடம் பெங்களூரு, பிறந்த ஊர் வேற. பிறந்த ஊர்ல காளி மாரி கருப்பை இந்த மாதிரி சாமிகள் நிறைய இருக்கு. இருக்கா? செந்தமிழ்நாட்டில் வடபகுதியில் பிறந்தவர்கள் நீங்கள். இப்பொழுது பிழைக்க சென்ற இடம் பெங்களூர். இப்ப என்ன வேணும் உங்க பிள்ளைக்கு? ஒண்ணும் இல்லை, கண்ண மூடி உட்கார், நான் பார்த்துக்கிறேன். உன் உடம்ப பார்த்தேன். அப்பப்போ மேலு ரொம்ப கனமா இருக்கிறது மாதிரியும், லைட்டா அரிப்பு எடுக்கிறது மாதிரியும், சரியா தூங்க முடியாம யாரோ கெட்டி போட்டிருக்கிறது மாதிரியும் உனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த வீட்டுக்குள்ள ஏறும் முனி பார்வையோ தெய்வ சக்தியோ தீய சக்தியோ இருக்கா? அப்படி இல்லை மந்திர தந்திரத்தால பாதிக்கப்பட்டு குழப்பம் இருக்கா? இந்த ரெண்டுல ஒரு முடிவு. சில சமத்துல விடிய காலம் சொன்னா பரண்டுனது மாதிரி அடையாளம் இருக்கு உடம்புல. இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. நீ உட்காரு, எங்கேயும் போயிறது. முருகா வா. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நடமாடுதுப்பா. அதை நீக்கி உங்களை ஜெயிச்சு தாரேன். என்ன, இவனுக்கு புரட்டாசி மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும், புனிதமான வாழ்க்கை கிடைக்கும், வெத்தியாக்கி தரேன். என்ன, ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாடா தம்பி. இயற்கையான உணவை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாரு இந்த அப்படி வாங்கடா, என் பேரை போட்டு ஓட்டுற ஆம்பளை. நல்லாரு. உனக்கு என்னப்பா வேணும் வேற? இந்தா கடனை தரேன், தொழில் நடத்தி தரேன். இந்தா மகளே, அதான் தடுப்பு தடுப்பா இருக்கு, கீரலா இருக்குன்னு சொன்னோம்ல, 3 முறை என்னைய பார்க்கவா மாத்திருவோம். போ கால் பாய். இருக்கட்டும், அங்கே ஒண்ணு. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். தம்பி என்ன வேணும்பா? வயிற்று வலியை மாத்திரலாம், மனவலிகளை மாற்றணும். அவங்களுடைய சைக்காட்டிக் ப்ராப்ளத்தை கொஞ்சம் தீர்த்து தந்துட்டா சரியா போயிரும்னு நினைக்கிறேன். வெட்டியாக்கி தந்தா போதுமில்ல? கால் வந்துட்டுவா. வேற என்னப்பா வேணும்? இந்த காலை விரல பிடி, கண்ணை மூடு. பிளாடர்ஸ் கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்களா இடையில? என்ன
அது சில சமயத்தில் வீங்குது, சில சமயத்தில் சரியாகுது. அதான் ப்ராப்ளம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, சரியாக்கிறேன்டா, காலில் விட்டுவாடா. என்னடா பிள்ளை நீங்களாம்? இப்போலாம் லேப்ரோஸ்கோப்பிலேயே வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ரொம்ப கரெக்டாக பண்ணிடலாம். புரியுதா? ஆமாம், ஒரு சின்ன ஒரு 3 எம்எம் தான் பெருகிருக்கு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தாம்பத்தியத்துக்கு இடைஞ்சல் இல்லை. சைக்காலஜா நீ பாதிக்கப்பட்டிருக்கடா, வேற ஒன்றும் குழம்பாத. கண்ண மூடு. இந்தா சுமார் ஆப்ரேஷனில் உங்களை குணமாக்கிடுவேன். உங்கள் அம்மாவையும் ஆயுள் பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். பொறுமையா காப்பாற்றி தரேன். ஆமாம், நீ சைக்காலஜா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன, நீ சிந்திக்க மாட்டேக்கியா? சரியாயிரும். வா கூட்டு வாங்க. ஓ சிங்கப்பூர். எல்லாம் ஜெயமாகும். ஆமா, இந்தா வெட்டியாகி தரேன். ஜெயிச்சு வா மகளே, போயிட்டு வா. ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஓய் பத்தியா முட்டாள். இந்தா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆந்திரா பாடர். ஆந்திரா யாரப்பா? ஆந்திரா ஆந்திரா. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? தொழில யாருப்பா? தொழில் பற்றி கேட்டு வந்தது யாரு? வா, என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். யார் அவர்? இல்லைங்க, என்ன தொழில்ண்ணே? 1 2 3 4 5 வீட்டுக்கு போகக்கூடிய சந்தில இருந்து வலது பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும். கால் வந்துட்டு வரலாம். இப்போதைக்கு தொழில உனக்கு வரவுகள் குறைவு. அதனால நிறைய வண்டிகளை கொண்டு உனக்கு வியாபாரத்துக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? இடையில நீ பேசுற இடத்துல இன்னொருத்தன் போய் வேற மாதிரி விலையை வச்சு உன்னை மடக்கிட்டு வந்துருதான். உண்மையா இல்லையா? மாத்தி தாரேன். வேற என்ன வேணும்? தொழிலை உருவாக்கி தாரேன், கடனை உனக்கு தீர்த்து தாரேன். சந்தோஷமா இரு மகனே, என் வாக்கு உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனந்தமாக இரு. பாப்பா, பிள்ளையை பத்தி யாரோ கேட்டு வந்திருக்காங்க. மகனை பத்தி யாரியா? என்ன மகனுக்கு என்ன? கால் வந்துட்டு வா. நீ அங்க நின்னுங்க. ஏன் ஆத்திரப்படுறே? சும்மா இருக்கலாம்ல நீங்க. வரலாம். உங்க பையனை பார்த்தேன். கிரகப்படியும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. அவன் நட்பாலையும் பல தப்புகளை செஞ்சிருக்கான். பையன் ஒன்றும் யோக்கியமா இருக்கல. புரியுதா? இந்த ஒரு வழக்கில் அவனை காப்பாற்றி தரேன். அடுத்து அவனை எந்த பக்கம் போகணும் திருத்தி தந்தா போதும்ல. கண்ண முடிக்க கண்ண முடிக்கானே. இந்தானே கர்மசாமிக்கு வாடாங்க. பையனை திருத்துறேன். இந்தாப்பா. தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு? யாரோ இடம் விற்பனையை பற்றி பேசுறாங்களே, யாருப்பா அது? ஆந்திராவா நீங்க? பின்ன நான் என்ன பொதுவாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு ஊரா கூப்பிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து மனைவி ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு? துணைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டது ஆந்திரா. யாருப்பா? வீட்டுல ஒரு சோமுனாம் இருக்காங்களா? யார் அது? என்னென்ன வேணும் உனக்கு? ஓ, தமிழ் பேசக்கூடிய ஆள் ஒரு ஆள் வேணுமே. வாங்க, பக்கத்துல வாங்க. இவருக்கு என்ன வேணும் கேளுங்க. வீட்டுல சுகமா இல்லையா? யாரு? ஒரு பொண்டாட்டி. யாரோட? எவரு? இப்ப உள்ளு பாகலையாது. பாகலையாது. அதாவது குடும்பத்துல வந்து கொஞ்சம் மன வருத்தமும் கலக்கமும் இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதானே. கண்ண மூட சொல்லு. கண்ணு மூசுக்கண்டி. கர்மசாமிக்கு இந்தப்பா, பணமும் கிடைக்கும், ஆழ்ந்த நிம்மதியும் கிடைக்கும், எல்லா வெற்றியும் கிடைக்கும். சந்தோஷம். மொழி தெரியல, என்னப்பா செய்ய முடியும்? எனக்கும் தெரியல. அடுத்து கடன்கள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யாரு? கடன்கள். வாண தமிழ் தெரியுமா உங்களுக்கு? வரலாம். தமிழன் தானே.
யாரெல்லாம் 2 வருமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன வியாபாரம்? பேக்கரி வச்சிருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள்? வயிறு. இறப்பை சொந்தமா எதுவும் டெஸ்ட் எடுத்தீங்களா? அதான் பார்ப்போம். கவலைப்பட வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். கால் வந்துட்டு பண்ணுவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார முடியாதா? அந்த சுமார் 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால பல மருத்துவங்களால் கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாகியது. அதுல குடியிருக்கிற வீடு சொந்தமான மனக்குழப்பமும் உருவாகி இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலைமையும் இழக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. உண்மையா? ஆமா. ஆனா இதுக்கெல்லாம் கிரகங்கள் காரணமா, செய்வினை காரணமான்னு கேட்டேன். ஒரே குடும்பத்துக்குள்ள சில சம்பந்த வழிகளில் சில பகையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு வேதனைகள் எழுந்ததாக உத்தரவு. உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நீ நின்னுக்கா. கர்மதாமிக்கு இப்போ உங்களுடைய தொழிலை போய் பார்த்தேன். இப்ப 6 மாதமா ரொம்ப டல்லா இருக்கு. அதனால இத யார்ட்டயாவது கைமாத்தி விட்டுட்டு வேற வழிய பார்த்துக்கலாமா? அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல ஓடுது. இந்த தொழிலையே ஜனவசியமாக்கி வெற்றியாக்கி தரேன். நீங்க இழந்த பணத்தையும் மீட்டி தரேன். போதுமா? வேற என்ன வேணும்? சந்தோஷமா இருடா மகனே. இந்தா இந்த கனிய கொண்டு தொழிற்சாலையில வையி. இத கொண்டு வீட்ல வையி. புண்ணியம் கிடைக்கும். வியாபாரம் பெருகும். சந்தோஷமா இருப்ப. ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்னடா அது? ஆமா வாங்கலாம். தை மாதம் வாங்குவோம். வெற்றி அடைவோம். சரி. ஆந்திரால கொண்டு வைக்கணும். எஸ். உன்னை பிழைக்க போன இடத்துல பெருமையை தடுப்பா. வாப்பா. என்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்க? ஆபரேஷன் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது. வயிறு தான் ஆபரேஷன் பண்ணேன். மறுபடியும் வயிறு ஊறிக்கிட்டு மூச்சு திணறுது. மூச்சு விட முடியல. ரொம்ப கஷ்டம். இறப்பை சம்பந்தமாக டெஸ்ட் எடுத்தீங்களா? இறப்பை சம்பந்தமா எடுக்கணும். ஒண்ணே என்ன பண்ணாங்க? உடனே ஆபரேஷன் பண்ணாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உன் பேர் என்னடா தம்பி? செந்தில்குமார்ங்கிறது யாருடைய பேருடா? முருகனுடைய பேருடா. உங்க அப்பா இந்தா எந்த நோய் பிணி இல்லாம ஆயுள் கண்டம் இல்லாம காப்பாய்த்தாரேன். வெற்றி அடைவாய். இந்தா சொந்த வீடு அடுத்த வருஷம் சொந்த வீடு என் பேரை போட்டு வாழ்ந்துக்கோ. நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமா இரு. போ அண்ணவா. பால் இருக்குது, பழம் இருக்குது பழனி மலையிலே. என்னென்ன பால் மாடு பசு மாடெல்லாம் தெரியுது. எங்க இருக்கு? என்ன விவரம்? இருக்கிறது ஆந்திராவில். சொந்த ஊர் இங்க தூத்துக்குடி மாவட்டம். அங்க இருந்து இங்க தொழில் பார்க்க வரப்போறேன். எங்க இருந்து? ஆந்திரால இருந்து இங்க பூரிய ஊருக்கு வந்துடப்போறேன். எல்லாம் இறக்கும். சரி. ஆடு மாடு தெரியுது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதான் அது அந்த பண்ண ஆட்டு பண்ண வைக்கலாம்னு தோட்டத்துல வந்துருக்கு. காலில் வந்துட்டு வா. நான் என்ன சும்மாவா சொன்னேன்? என்னைய மட்டும் நினைச்சுக்கா. கவலையெல்லாம் தூர விடு. கண்ணை மூடு போடல. இந்தா ஆட்டு பண்ணைய வை. சரி சாமி. ஆயிரமா பெருகி லட்சங்களை கூட்டி ஆனந்தமாக வாழ்வாய். உனக்கு தாயும் நான் தான், தகப்பனும் நான் தான். சந்தோஷமா இருக்கும். அதுல இன்னொருத்தவங்க செலவு வச்சு 5 அடி 6 ரூபாய் ஏத்துன்னு கை பக்கத்துல. அதை அடுத்து பார்ப்போம். நீ கவலைப்படாத. போ. சரி கருமசாமி. மதுரை மாநகர் பெண்ணடியாள். வெளிநாடு சொந்தமாக கேட்டு வந்தவள். இங்க மதுரையா? கால் ஒன்று வரலாம். வாங்கம்மா வாங்க. இந்த மதுரை இடம் அவருக்கு. மதுரையில் எந்த இடம்? எஸ் மேன். முன்னாள் வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் விசா கிடைக்கும். குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு சென்று 7 ஆண்டுகள் அங்கே இருப்பீர்கள். கிரீன் கார்டுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணுவேன். வரும்போது பல கோடிகளோடு இங்க வந்து சேர்வாய். வெற்றி உண்டு மகளே. இந்தா இந்த கனியும் வச்சுக்கோ. வாடா. கர்மதாமிக்கு திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்திருக்கியா? காலெல்லாம் வலிக்கு, கையெல்லாம் வலிக்கு. என்ன வேணும் தம்பி?
குழந்தை இந்தா கண்ண முடிக்கா. கை கால் நரம்புகள் வலிகள் அடிக்கடி உனக்கு வருது இருக்கா? அதனால உடம்புல பலவீனமாயிடுது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியான். ம். அதனால உனக்கு குழந்தை வரம் உண்டான்னு கேட்டேன். உண்டு. பாண்டிமுனி கோயிலுக்கு போயினியோ? ஆமா பண்ண என்ன சொல்லிட்டு வந்த? போய் குழந்தை கேட்டா அவர் பேரை வைப்போம்னு சொல்லிட்டு வந்தியா? கால் வந்துட்டு வா. நீ என்கிட்ட வரங்கிட்ட அவர் பேரை வச்சுக்காம. சாமி தானே என்ன? பொம்பளை பிள்ளை பிறக்குண்டா ஓடியா. இந்தா வெற்றி உண்டு. இந்த ஆண்டு ஜனனமாகும். ஜெயித்து வருவாய். வெற்றி உண்டு மகனே. தேவையில்லாம ஒருத்தனுடைய டாக்குமெண்ட்டுக்கு நீ சாட்சி கையெழுத்து போட போவ. அதுல உனக்கு பிரச்சனை வரும். இன்னையிலிருந்து போக மாட்டோம்னு மனதுக்குள்ள முடிவு எடுத்துக்கா. ஓ வாடா, வீடு சம்பந்தமா பிரச்சனை உடைய வேறே வாங்க. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீடு அமைந்திருக்கிறது சந்தியில் அமைச்சிருக்கு. சரியா? அதனால அதுல வாசல் அமைப்பு சரியில்லையா? அல்லது போட்ட பிளான்ல எதுவும் தப்பு நடந்துருச்சா? ஏன் இது முழுமை அடையல? அப்படிங்கிற ஒரு குழப்பம். இதுல நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவளே நமக்கு எதிரியாக இருக்கிறாளே, அது மூலமாக வேற எதுவும் மாந்திரிக தடை நடந்திருக்குமா என்று ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி. கால் வந்துட்டு வா. இந்தா வீட்டை வளர்த்து தாரேன், பொண்டாட்டியை திருத்தி தாரேன். ரெண்டோரும் வந்து பௌர்ணமிக்கு வந்து விரத வைக்கலாம். பண்ண காலில் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? அந்த பையனுடைய கோர்ட் விஷயத்தை பார்த்தேன். அவனை இந்த ஒரு முறையும் நான் காப்பாற்றி விட்டுருந்தேன். ஆனா உன் பையன் போனது வந்து மிக தவறு. புரியுதா? வெளியே சொன்னா வெக்கம். உண்மையா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா வெற்றியாகி தரேன், காப்பாற்றி தரேன். புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா. கர்மசாமிக்கு மதுரை உத்தரவு விழுவதாம்மா இன்னைக்கு? இன்று மதுரை உத்தரவு விழுவதா? நீ வாடா தம்பி. கால் வந்துட்டு வா. என்னன்னு கேட்டுக்கா. ஒரு உத்தரவு வைக்கா. டிங் டிங் போட்டுக்கா. டங் டங் போட்டுக்கா. டிங் டிங் போட்டுக்கா. டங் டங். என்ன வேணும்? கண்ணமுடு. புதன்கிழமை அவ போட்டோவை கொண்டு வா. வெற்றியாகி தரேன். இந்தா எல்லாரும் போய் நீங்க பார்க்குற தொழில்ல மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். உங்களோட இருந்த தெய்வம் உங்க வீட்டை விட்டு விலகி வெளியே போயிடுது. அதனால நிறைய உடல்நிலையால கோளாறும் பணத்தால நஷ்டமும் தேவையில்லாத விசாரணையும் உங்களுக்கு குழப்பமாகிக்கிட்டு இருக்கும். இந்த நிலைகளிலிருந்து விடுதலை ஆகி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. நான் விசாரணைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். நீ அதுக்கு தகுந்தாற் போல வார்த்தையை போட்டிருக்கியே. கெட்டிக்கார பிள்ளை குழந்தை விளையாடட்டும். வா பக்கத்துல வா. நீ 8 பேருக்கு அந்த பக்கம் ஏரியா. இப்ப நீ நினைக்கிற அந்த கல்யாணம் முடிச்சா போலீஸ் கேஸ் நடக்கும். ஏத்துக்கிடுவியா? சமாளிச்சிருவியா? தப்பு செய்யறதுக்கு என்னைய துணைக்கு யாரும் கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன். ஆமா 3 மாதம் பொறுமையாரு. வெற்றிகரமா கல்யாணத்தை நடத்தித்தரேன். நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். இந்த தொழில் நஷ்டத்தை தீர்க்கிறேன். இப்படி வெற்றி உண்டு மகளே. சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு திருமண சம்பந்தமா தடையுடையவர்கள் யாரு? உங்க பொண்ணு எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. நீங்க எங்க இருக்கீங்க? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? நீதிமன்ற வழக்கு முன்னால வாயா. என்னம்மா வழக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளில் கொஞ்சம் மன குழப்பம் அடைந்திருக்கிறாள். அதனால உங்க சொல்லுக்கு கட்டுப்படுகிறதுல கொஞ்சம் குறை நடக்கு. மனவேதனையிலிருந்து விடுதலை ஆக்கணும். இப்ப பிள்ளை வரணுமா? நான் பேசுறது நீங்க ஏன் மாத்தி பேசுறீங்க? மனநிலையில குழப்ப உடையவளா இருக்கா? உங்களுக்கு எதிர்ப்பா நடந்துகிட்டு இருக்கா? அவன் மனத்தை பக்குவப்படி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பாருங்க.
வெற்றி உண்டு. ஜெயிச்சுட்டாரேன். நல்லா இருங்க மக்களே. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு ஆமா நீதிமன்றத்தில் வழக்கு. அடுத்து என்னுடைய வீடு சொத்து சம்பந்தமா கடன் பட்டு வேதனைப்பட்டிருக்கேன், அதை சரியாகி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? கடன் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? ஆமா, என்னமா கடன் உனக்கு? சரி, கால் விட்டு நீ. அடுத்து பிள்ளையின் ஆரோக்கியம் கல்வியை பற்றி கேட்டு வந்தது யாரு? வா முன்னால வா, முன்னால வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருட காலமாகவே இந்த சொத்து சொந்தமான விளக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ சாதாரண விட்டுட்டீங்க. இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி உரிமையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உன் பையனுக்கு இந்த வருடத்துல வேலை கிடைக்கும், மாசி மாதத்துல குழந்தை ஜனனமாகும். வெற்றி உண்டு. போ மாமா, கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும், அது வராம இருக்கு, அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வாங்க இன்னொரு தரம். எங்க இருக்கு பிள்ளைங்க? உன்னுடைய கடன் வழக்காக மாறக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து வெற்றியாக்கி விடுதலையாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? ஒரு பிள்ளை படிச்சு ஃபாரின் போகும், ஒரு பிள்ளை இந்தியா கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும். சந்தோஷமா வெற்றி அடைவாய் மக்களே, சந்தோஷமா. பாப்பா கால் வந்துட்டு வா. நிறுத்தி வெளியே போடா, நிறுத்தி வெளியே போடா, நிறுத்தி வெளியே போடா. போயிடுவோம். என்ன படிக்கிற? என்ன படிச்சு படிக்கிற? என்ன உனக்கு? ஐடி வேலைக்கு. என்ன ஆரோக்கியத்தை பத்தி கேட்கிறேன். 3 வருஷமா அவனுக்கு உடம்பு சரியில்லை. 4 பேர் ஐசியூக்கு தான் போயிட்டு இருந்தான். உடம்புல பிளட் இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு. 2 தடவை இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு, 3 தடவை பிளட் கொடுத்துருக்கு. திருப்பி உடம்புல வந்து கிரியேட்டின் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு நீங்க உட்காருங்க. ஆபரேஷன் ஒன்றும் பேச வேண்டாம், வரலாம்ப்பா, உட்காரலாம். உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன். கிட்னி சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு. அது மாற்று கிட்னி செய்யலாமா, அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல சுமார் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து உள்ள விஷயத்த ஆயுளுக்கு எதுவும் கண்டமில்லாமலும் காப்பாற்றணும். இப்ப இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யறதுக்குரிய நிலைமைகளையும் உருவாக்கி தரணும். இந்த வேலையில் இருப்பது உன் உடலுக்கு உகந்ததாக இல்லை என்பது உன் கருத்தாகும். கால் என்ன சாமி ஒசரி ஒசரி ஒழுங்கா கட்டத ஒசரி ஒசரி ஒழுங்கா கட்டத ஒசரி ஒசரி. இந்தா ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்துறேன். ஒரு அறுவை சிகிச்சையால எல்லா நோயும் உனக்கு தீர்ந்துடும். சந்தோஷமா வெற்றி உண்டு. பாப்பா ஜெயிச்சுட்டாரு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு உடல் ஆரோக்கியம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? வரலாம். தாயார் பெண்ணுக்கு சோபுன்னு வந்தவங்க வாங்க, கால் விட்டு வரலாம். உண்டு உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பேர் என்னடா தம்பி? சாய் அரவிந்த் பாபு. நரசிம்ம பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் இருக்கு ஐயா. அதுல நரசிம்மமூர்த்தி இருக்காரா? நரசிம்மமூர்த்தி தெரியல ஐயா. சரி, சென்னையில எந்த இடம் உனக்கு? பெரும்பாக்கம் ஐயா. கண்ணமுடு. உன் தாயாருக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தி தரேன். இப்ப இருக்கிற ஆரோக்கியத்துல குறையில்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? குழந்தை ஐயா. பௌர்ணமி அன்னைக்கு வந்து குழந்தை வரத்தை வாங்கிக்கா, வெற்றி ஆக்கி தரேன். அப்படி நல்லா இருவேன். பௌர்ணமி அன்னைக்கு வந்துருப்பா. வாப்பா, மனைவியின் ஆரோக்கியம் ஆயுளை பத்தி கேட்டு வந்துடுறேன். ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டேன், அதை எனக்கு மீட்டி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? அண்ணா எங்க பணம் விட்டீங்க? எவ்வளவு ரூபா கொடுத்துருக்க? வர குறைய தரேனே. இன்னொரு தரம் காலம் 10 லட்சம் நான் விட்டுருக்காங்க.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. இடுப்பு, மார்பு சம்பந்தமான வலி உபாதைகள் நிறைய இருக்கு. எந்திரிக்க முடியல. அதனால எந்திரிச்சு நடக்க வைக்கணும். வெட்டியாக்கி தரணும். வேற என்ன வேணும்? கிட்னி ப்ராப்ளம். ஆமாப்பா. அது சுகமாயிரும். சாதாரண சிகிச்சையிலே நலமாகுவாள். உயிர் கண்டமில்லை காப்பாற்றி தருகிறேன். ஒரு நாள் என்னை வந்து பார்ப்பாயாக.